வள்ளியம்மா எங்கே கிளம்பி போயிட்டுருக்கீங்க? முத்து மாமா ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆச்சு. நீங்கள் எங்கே கிளம்பி போகிறீங்க இப்போ? உங்கள் அப்பாவை பார்க்க தாம்மா போயிட்டுருக்கேன். அவர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் இன்னைக்கு வயலுக்கு போல காய்கறி கடையில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. அங்கேயே போய் பாருங்கள். நீ என்னம்மா இந்த பக்கமாக வந்திருக்க? நேற்று ஒரு கூட பூரா சோளம் கொண்டு வந்தேனே, முத்து மாமா கொடுத்தீங்களா இல்லையா? எனக்கு எங்கம்மா அதுக்கெலாம் நேரம் இருக்குது. இன்றைக்கி சாயந்தரம் எப்படியும் ஒரு 4 சோளம் மாதிரி எடுத்து சுடணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சரி, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த சோளத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. நானே எல்லாத்தையும் சுட்டு வைக்கிறேன். சரிம்மா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முத்துவும் ஸ்கூல்லேருந்து வந்துடுவான். அவன்கிட்ட அம்மா எங்கே போனாங்கன்னு கேட்டால் வேலு அண்ணாவை பார்க்க போனாங்கன்னு சொல்லிவிடு. சரியா? அந்த பக்கம்தான் அந்த கூடையில் இருக்கிற சோளத்தை வச்சுருக்க. உன்னால் முடிஞ்ச வரையும் சுடு. அதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் அவன்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. சரிம்மா, சீக்கிரம் வந்துடுங்க. முத்து வந்தோடனே பசிக்குதுன்னு சொல்லுவான். அவன்கிட்ட அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க, நீயே போட்டு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிவிடுமா. இல்லைனா என் பிள்ளை நான் திரும்பி வர வரைக்கும் பசிலே காத்துட்ருக்கோம். உங்கள் முத்து பிள்ளை ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்யாது, குழந்தை கிடையாது. நீங்கள் என்னன்னா இன்னும் குழந்தை மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களே, அவரால் ஒரு சாப்பாடு கூட போட்டு சாப்பிட முடியாதா? இல்லைம்மா, அவன் எல்லாத்துக்கும் என்னையே எதிர்பார்த்துட்ருக்காம்மா. அதனால தான் சொன்னேன். மறக்காமல் அவன்கிட்ட சொல்லிவிடுமா. நான் கிளம்புறேன். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப பசி எடுக்குது. இந்த சாயங்காலத்து நேரத்தை பசி எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியல. பேசாமல் அம்மா கிட்ட சொல்லி இன்னும் வேறு ஏதாவது பலகாரத்தை நம்ம சாப்பாடு தூக்கில் போட்டு கொடுக்க சொல்லணும். வீடு போய் சேர்றதுக்குள்ள வயிறு கவான்னுக்குது. ஹை, இங்கே பாரு, இந்த தாமரைப்பூ எவ்வளோ அற்புதமாக பூத்துருக்கு. இத்தனை நாளாக பார்க்கும் போது இந்த குளத்துல தாமரைப்பூ இருந்த மாதிரியே தெரியலையே. இன்னைக்கு எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இந்த பூவோட அழகு எவ்வளோ வசீகரமாக இருக்கு. நம்ம பொண்ணுக்கு சிவப்பு தாமரைனா ரொம்ப பிடிக்கும். பேசாமல் இதில் இறங்கி ஒரே ஒரு பூ பறிச்சுட்டு போய் அவகிட்ட கொடுத்துருவோம். அவள் நமக்காக தானே ஒரு கூடம் பூரா சோளம் கொண்டு வந்தா. அவளுக்காக இந்த தண்ணியில் இறங்கி ஒரு பூ பறிச்சுட்டு கொண்டு போய் கொடுத்தா ஒன்றும் தப்பு கிடையாது. அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனால் இந்த குளத்துல இறங்கணுன்னா நம்ம துணியெல்லாம் ஈரமாயிடுமே, என்ன பண்ணுறது? பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே, வீட்டுக்கு போய் துணிகளெல்லாம் காய வச்சுக்கலாம். அச்சோ, இந்த தாமரைப்பூ கரையிலேருந்து எட்டவே மாட்டுது. நம்ம தண்ணிக்குள்ளே தான் குதிச்சு எடுக்கணும் போல இருக்கு. அச்சோ, இப்படி தண்ணியில் விழுந்துட்டுமே. சரி, தாமரை பக்கத்தில் வந்துட்டோம்ல, இதை பறிச்சுட்டு கரைக்கு போயிடுவோம். அப்பா, நினச்ச காரியத்தை முடிச்சிட்டோம். இந்த தாமரை பூவை பொம்மிக்கிட்ட கொடுத்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா.